உங்களோட ஐஃபோனில் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி மெசேஜ் வருதா? Your call has been forwarded to voicemail. ஸோ இதை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கா ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக இது என்ன ஃபீச்சர்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆஃப் பண்ணவே மாட்டீங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த வாய்ஸ் மெயில் அப்படிங்கிற ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர். இது ஐஃபோனில் மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் நம்மளுக்கு ஒரு சில ஃபோன்ஸில் இப்போ வருது. ஸோ இந்த ஃபீச்சர் ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறீங்க, பட் அவங்களால அந்த காலை எடுக்க முடியல. பட் நீங்கள் சொல்ல வர வேண்டிய விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வாய்ஸ் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கமெண்ட் வருது இல்லையா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக போகும். இல்லை வந்துட்டியான்னு கேட்க தான் கால் பண்ணேன், வீட்டுக்கு வந்துட்டியா? ஸோ இன்கேஸில் அவங்க ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வாய்ஸ் மெயில் அப்படிங்கிற செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டு அவங்க அந்த ஆடியோ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். இல்லை வந்துட்டியான்னு கேட்க தான் கால் பண்ணேன், வீட்டுக்கு வந்துட்டியா? ஸோ அதனால் இனிமேல் வாய்ஸ் மெயிலில் உங்களோட ஐஃபோனில் வருது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறோமோ அதை சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிடலாம். நீங்கள் பேசுனது வாய்ஸ் மெசேஜாக ரிசீவருக்கு போய் சேர்ந்துருக்கும். இன்கேஸில் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறீங்க அப்படின்னா அது டிரான்ஸ்கிரைப் ஆகியும் போகும், அதாவது டெக்ஸ்ட் மெசேஜாகவும் போகும், வாய்ஸும் உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த வாய்ஸ் மெயில் ஃபீச்சரை ஆஃப் பண்ணுறதை விட்டுட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள், சீரியஸாக சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க.